புதுச்சேரியில் திருவள்ளுவர் தொண்டர் சண்முகம் ஏற்பாட்டில் 37வது ஆண்டு திருவள்ளுவர் தின விழா ஜனவரி 10, 2026 சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்க முகமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக முனைவர் முத்து அவர்கள், தலைவர் புதுவை தமிழ்ச்சங்கம், பாவலர் திரு சீனு மோகன்தாஸ் அவர்கள், செயலர் புதுவை தமிழ்ச்சங்கம், கலைபாமணி சீனு வேணுகோபால் அவர்கள், பாவலர் பா திருநாவுக்கரசு, முனைவர் திரு சிவ இளங்கோ, திரு சு சண்முக சுந்தரம், புலவர் ஜெயராமன் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு, திருக்குறள் சுடர் ஐயா புவனகிரி மற்றும் திரு சந்துரு தலைமை ஆசிரியர் பணி நிறைவு புவனகிரி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். சிறப்புரையாக முனைவர் திரு துரை சந்திரசேகரன் அவர்களும், பொதுச் செயலாளர் திராவிட கழகம் திரு சிவ வீரமணி அவர்கள், மாநில தலைவர் புதுச்சேரி மாநில திராவிட கழகம், சிறப்புரையாக முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்கள், பொதுச் செயலாளர் திராவிட கழகம், சிவ வீரமணி அவர்கள், மாநில தலைவர் புதுச்சேரி மாநில திராவிட கழகம், திரு வே அன்பரசன் அவர்கள், புதுச்சேரி மாவட்ட திராவிட கழகம், அருட்பணி திரு ச அந்தோணிசாமி அவர்கள், கலைமாமணி புலவர் கோ பாரதி அவர்கள், திரு பார்த்தசாரதி நிறுவனர் புன்னகை போக்கல் நாடகமன்றம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். நிறைவில் திருவள்ளுவர் தொண்டர் சண்முகம் நன்றியுரையாற்றினார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட் புக், பேனா, இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். என்பதில் அவர் வருகையிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய திருக்குறளையும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறது. திருக்குறள், குறள் என்பது என்ன? திரு என்பது மேன்மை பொருந்திய சொற்களினால் ஆன இரண்டடி வெண்பா. இதை நம்ம தொகுப்பாளராக ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் அவ்வளவுதான் படிச்சா போதும். 1330 திருக்குறளை நம்ம படிச்சு மனப்பாடமா வைத்திருக்க வேண்டும் என்பதில்லை. அதனுடைய கருத்துக்களையாக நம் காது வழியாக கேட்டு அதனுடைய ரசத்தை நாம் முழுமையாக உணர்ந்தாலே போதும். நல்ல நம்ம கலைமாமணி திரு சீனுரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுவார். இந்த 3 பிள்ளைகள் யாரோ அவசரமா வெளியில போகணுமா, அவங்களுடைய பாராட்டு சான்றிதழை நம்ம தலைவர் முத்தையா அவர்கள் கையினாலும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் கையினாலும் அதை வாழ்த்தி வழங்குமாறு செல்வி டி அர்ஷினி 7ஆம் வகுப்பு பத்திரிபாளையம் அவர்களை பாராட்டி இந்த சான்றிதழை பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க ஐயா. நீங்க எங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க. திருவள்ளுவர் தொண்டர் திருவள்ளுவர் திருக்குறள் சண்முகம் என்று பெருமைக்கு உரியவராக திகழட்டும். திருக்குறள் விழா, திருவள்ளுவருக்கான விழா என்ற பெயரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் தமிழின் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் புதுமை குறித்த தமிழ்நாட்டின் மீதும் மிகுந்த அன்பும் அக்கறையும் நலவாழ்விலும் ஆர்வமுள்ள முனைவர் முத்து அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை மாநில திராவிடர் கழக தலைவர் மாணவிகு சிவ வீரமணி அவர்களே, மாவட்ட திராவிடர் கழக தலைவர் மாணவிகு அன்பரசன் அவர்களே, சிறந்த பேச்சாளர் வேணுகோபால் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய அம்மையார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக ஒரு நாட்டியத்தை திருக்குறளின் பெருமையை வெளிப்படுத்த நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கையை நிறுவ வேண்டும் என்று சொன்னால்
திருக்குறளை எல்லோரும் படிக்கிறோம். நாங்கள் வெளியே பொதுக்கூட்டங்களிலே பேசுகிற போது கூட அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை அவங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் பயணம் பண்ண இருக்கிறார்களோ, இப்போ 1 மணி நேர பயணம் அவங்க பயணம் சொன்னா அங்கே புறவாழ்விலும் வாழ்க்கைக்கு எப்படி திருக்குறள் கூட திருக்குறள் சிறப்பு பெற்று விளங்குகிறது என்பதையும் சிறப்பாகவும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் திருக்குறள் இருக்கிறது. நன்றி ஐயா, உங்களுடைய சிறப்புரை மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. வரவேற்றுகிறோம். மற்றும் பாவலர் திரு திருநாவுக்கரசர் ஐயா அவர்கள் துணைத் தலைவர், தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களை இந்த சமுதாயம் திருக்குறளை உள்வாங்கி முன்னேற வேண்டும் என்ற அந்த கருத்தை திருவள்ளுவர் தின விழா என்ற சிறப்பாக தன்னால் முடிந்த அளவுக்கு இதற்கு முன் தன்னுடைய வீட்டிலேயே பலரையும் அழைத்து நடத்தி கொண்டிருந்தார். இன்று நம்முடைய முத்துரை அவர்களின் பழக்கம் ஏற்பட்ட பிறகு தமிழ்ச்சங்கத்தில் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இது இன்றைக்கு ஒரு தமிழ் வீடு என்றால் அதில் அவர் வீட்டில் நிச்சயமாக திருக்குறள் இருக்கும். திருக்குறள் இல்லை என்றால் அவர் ஒரு தமிழனாகவே இருக்க முடியாது, திராவிடனாகவும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தந்தை பெரியார் அவர்களால் திருக்குறள் விருது செல்லப்பட்டு அதன் சிறப்பு அடுத்து மிக அருமையாக இருந்தது. நன்றி சஞ்சனா. விக்னேஷ் ஐடிஐ மேட்டுப்பாளையம். ராஜலட்சுமி அரசு பள்ளி முத்தியாரப்பட்டி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மு அர்ஜன் 5ஆம் வகுப்பு சந்திர வித்யா மனப்பாடமாக திருக்குறளை சொன்னமைக்காக சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சூர்யா சே பத்னிகாந்த் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி இந்த சிறு வயதிலேயே திருக்குறளை மனப்பாடமாக சொன்னமைக்காக பாராட்டி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சூர்யா 8ஆம் வகுப்பு புதுவை பப்ளிக் நடுநிலைப் பள்ளி மாணவனை பாராட்டி திருக்குறளை மனப்பாடமாக. அர்ஜுன் ஜெயஸ்ரீ 8ஆம் வகுப்பு விழா வழங்கப்படுகிறது. எஸ்.எம். அஸ்வின் 8ஆம் வகுப்பு கேந்திர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி மாணவனை பாராட்டி வருட பாராட்டி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நம்முடைய திருக்குறள் கொண்ட தி சண்முகம் அவர்கள் நடத்துகின்ற கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு முத்து அவர்களே, சீரிய விழா என்பதை விட செறிவான விழா திருக்குறள் விழா என்பதையும் நான் இங்கே சண்முகம் ஐயா நன்றி. அதாவது இந்த திருவள்ளுவர் விழாவுக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு மரியாதை என்னன்னா அதுதான் எல்லாமே எனக்கு ஒரே 37 வருஷமா நான் சந்தோஷமாக இது வரைக்கும் இந்த நம்ம ஐயா தொடர்ந்து நான் எந்த விழா கூப்பிடணும் தொடர்ந்து பிறந்த நாள் கூட நினைக்க அவங்க என்ன படம் செய்ய ஆரம்பம். நன்றி.
இதெல்லாம் விட முக்கியம் எதுன்னா அந்த கருத்துக்கள் படி வாழ்றது தான் முக்கியம் என்னுடைய தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு இந்த நிகழ்ச்சியை அழைச்சி எனக்கு வாய்ப்பு அளிப்பதற்கு அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக பணியும் இலக்கிய பணியும் அவருக்கு சேர்ந்தே இருக்கிறது. அவர்களை மேலும் மேலும் வாழ்த்துகிறோம். அவர்கள் சாதனை நிறைவேற்றப்படுகிறார்கள். ராசாதி பக்கத்தில் பின்னால்